இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 7:19. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறார் பார்ப்போம். தேவன் தாவீது ராஜாவுக்கு உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும்னு ஆசீர்வதிக்கிறாரு. இதை கேட்ட தாவீது ராஜாவோட ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, தேவனுடைய பார்வைக்கு தாவீதுக்கு பண்ணின ஆசீர்வாதம் ரொம்ப சின்னது, ஆனால் மனுஷனாகிய நான் அதை நினச்சி பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருசு. அதுவும் இந்த ஆசீர்வாதத்தை மனுஷருக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கும் என்ன இருக்குது? என்னுடைய இருதயத்தை நீர் அறிந்தவர்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. மனுஷர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கற்றுக்கிற வரைக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறாரு, என்னுடைய கண்ணுக்கு பெருசாக தெரிகிற விஷயம் உங்களுடைய கண்ணுக்கு சிறியதாக தெரியுதுன்னு. தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லைன்னு தோணலாம். தேவன் சொன்னது நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ நம்ம நினைக்கலாம். தேவன் நம்மளுக்கு ஏன் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு? நம்ம எதை நினச்சி வேண்டுறோமோ அதை நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு தானே. ஆனால் நாம் அவர் சொன்னதுக்கப்புறமும் கவலைப்பட்டோம்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். தாவீதுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை தேவன் நிறைவேற்றுறதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனாலும் தாவீது ராஜா தேவனை பார்த்து நீங்கள் சொன்னது நடக்குமா நடக்காதான்னு கேட்கல. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை பார்த்து கேள்வி கேட்குறோம். நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு தேவன் நமக்கு வெளிப்படுத்தினா நாம் அதை புரிஞ்சுக்காமல் தேவனை சங்கடப்படுத்துகிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தேவன் பண்ணி கொடுத்தவ சத்தியம் தீர்க்க தரிசனம் ஒருபோதும் பொய்யாகாதுன்னு உறுதியாக நமக்குள்ளே இருக்கணும். ஆமேன்.